வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தோம்னா, கொல்லிமலையில் உள்ள அரப்பளீஸ்வரர் திருக்கோயிலுக்கு தான் வந்திருக்கோம். நம்ம 71 கொண்ட ஊசி வளைவுகளை தாண்டி தான் இந்த கொல்லிமலை அரப்பளீஸ்வரர் கோயில் அடைஞ்சிருக்கோம். நம்ம சேனலை யாரும் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆளுங்கிற பெல் பட்டன் எடுத்துகிட்டு பாருங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கோயிலுக்கு முன்னாடி இருக்கிறோம். இதுதான் கோயிலோட என்ட்ரன்ஸு. கோயில் சாத்திருக்கு, கொஞ்சம் டைம் ஆகிறதுனால நம்ம ஃபஸ்ட்டு வெளிப்பிரகாரத்தை சுற்றி வந்துடலாம். நம்ம இப்போ வெளிப்பிரகாரத்தை உங்களுக்கு சுற்றி காமிக்கிறோம் பாருங்கள். வெளிப்பிரகாரத்தை சுற்றி வரையிலே பார்த்தீங்கன்னா ரொம்ப அற்புதமாக கடைகள்லாம் இருக்குது. அதாவது சிவனுக்கு உகந்த மாலைகள்லாம் அதிகமாக இங்கே விற்பனை செய்கிறாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா மளிகை பொருள்லாம் நிறையா இங்கே விற்பனை செய்கிறாங்க. அதை அடுத்தடுத்து பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இங்கே படிகை மாலை, உத்ராஜ மாலை, இது மாதிரி நிறையா மாலைகள் உள்ள கடைகள் இருக்குது. அதை பார்க்கலாம் வாங்க. இப்போ பாருங்கள், இந்த கடையில் தான் நாங்கள் ஒரு படிகை மாலை வாங்கி போட்டுக்கிட்டோம். ரொம்ப அற்புதமாக இருக்குது, கூலிங்காகவும் இருக்கும் அந்த படிகை மாலை வாங்கினீங்கன்னா. அதே படிகை மாலை மட்டும் இல்லாமல் அதிர்ஷ்ட கல் வச்ச மோதிரம், சிவலிங்கம், சங்கு, டிஸ்டி கட்டக்கூடிய ஒரு காய்கள் வகைகள், இவர உத்ராஜ மாலை. அந்த உத்ராஜ மாலைகள்லாம் பார்க்கவே அவ்வளோ அற்புதமாக ஃப்ரெஷ்ஷாக வச்சுருந்தாங்க. அதான் ஒரு மிகப்பெரிய ஒரு விசேஷம். இது மாதிரி கடைகள் நிறையா இருக்குது. கண்டிப்பாக வந்தீங்கன்னா வாங்கி சிவனுக்கு சிவனடியாரால் வாங்கிக்கலாம். ரொம்ப அற்புதமாக இருக்குங்க ஒவ்வொரு மாலைகளும். கோயிலை சுற்றிலுமே இந்த மாதிரி கடைகளில் நிறையா வச்சுருக்காங்க. இந்த கடையில் பார்த்திங்கன்னா நம்ம வீட்டு சமையல் அறையில் உள்ள செட்டு சாம்பார் இருக்குன்னு பார்த்திங்களா, அந்த மாதிரி சீரகம், மிளகு, கடுகு, வெந்தயம், சோம்பு, கசகசா, இந்த மாதிரி எல்லா வகையான மளிகை பொருளும் இருந்துச்சு. எல்லா மளிகை பொருளும் இருந்துச்சு. கண்டிப்பாக இங்கே வந்தீங்கன்னா நல்லா கொஞ்சம் சுத்தபத்தமாக நீட்டாக தரமாகவும் கிடைக்கும் இந்த கடையில். என்னடா கோயிலை காமிச்சிட்டு வீட்டு ஜாமானை காமிக்கிறேன்னு நினைக்காதீங்க. ஏன்னா கொல்லிமலையில் ஸ்பெஷல் ஜாமான்லாம் இந்த கடையில் நிறையா கிடைக்குது அப்படிங்கிறதாக தான் உங்களுக்கு காமிக்கிறேன். ரொம்ப அற்புதமாகவும் இருக்கும், சுத்தபத்தமாக நீட்டாக வச்சுருக்காங்க. இது பார்த்திங்கன்னா ராஜயோகி சித்தர் ஒரு சன்னதி வச்சுருக்காங்க. கோயிலுக்கு பேக் சைடு இருக்கும். ரொம்ப அற்புதமாக பெரிய கோயிலாகவும் கட்டி வச்சுருக்காங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம கோயில் வெளிப்பிரகாரத்தை சுற்றி வந்துக்கிட்டே இருக்கிறோம். ரொம்ப அற்புதமாக இருக்கும். வாகனம் நிப்பாட்டுறதுக்கெல்லாம் நிறையா இடங்கள்லாம் விட்டுருக்காங்க. இந்த கோயில் பார்த்திங்கன்னா கிமு கிபி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நூற்றாண்டை சேர்ந்த மன்னர், அதாவது வல்வில் ஓரிய ராமர் தான் இந்த கோயிலை கண்டெடுத்து புதுப்பிச்சிருக்காங்க. இந்த கோயில் பார்த்திங்கன்னா அறுத்த மீனும் பொருதி வரும் அரப்பளீஸ்வரர் அப்படின்னு சொல்லி கோயில். அடுத்தடுத்து சொல்கிறேன் வாங்க. இங்கே பார்த்திங்கன்னா நம்ம சூப்பு வச்சு குடிக்கக்கூடிய கிழங்குகள்லாம் நிறையா அங்கே உரமாக விற்றுக்கிட்டு இருந்தாங்க. இது கோயிலோட மூலஸ்தானத்துக்கு போகிற கொடிக்கம்பம், பலிபீடம், நந்தி பகவான், உள்ளே இருக்கிற மூலவர், சிவம் லிங்கம். கோயிலை உள் பிரகாரத்தை சுற்றலாம். இப்போ அதாவது அறுத்த மீன் பொருதி வரும் அரப்பளீஸ்வரர் திருக்கோயில் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இந்த கோயில் திருப்பணி செய்ய வந்தவங்க, அதாவது கோயிலை சிவனடியார் வந்தவங்க கோயில் வணங்கியிருக்காங்க. மித்தவங்களாம் பார்த்திங்கன்னா வெளியே பிரகாரம் சுற்றுலாத்தலமாக வந்தவங்களாம் அந்த மீனை அறுத்து குழம்பு வச்சு குளிச்சுட்டு சாப்பிட்லான்னு பார்க்குறப்ப அந்த மீன் கரண்டி போட்டு கிண்டுறப்ப பார்த்திங்கன்னா தாண்டி குதித்து ஆற்றுல குதித்து எங்கள் சிவலிங்கத்துக்கிட்ட அதாவது சிவன்கிட்ட தஞ்சம் அடைஞ்சிச்சு அப்படின்னு சொல்லி ஒரு வரலாறு இருக்குது. இந்த கோயிலோட தலை விருட்சம் பார்த்திங்கன்னா மகிழ மரம் அப்படின்னு சொல்லி தலை விருட்சமாக இருக்குது. கோயிலுக்கு பேக் சைடு பார்த்திங்கன்னா சிவனோட வாகனமாக நந்தியோட வாகனம் இருக்குது. பைரவர் இருக்கிறாரு. அஷ்டலட்சுமி கோயில்கள்லாம் இருக்குது. கோயிலோட கோபுரம் பாருங்கள். கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் அப்படின்னு சொல்லுவாங்க.
இங்கே வந்து தமிழ் கல்வெட்டுலாம் இருக்குது பாருங்க. நல்லா நம்ம படித்து தெரிஞ்சுக்க அளவுக்கு கல்வெட்டுகளாக பதிச்சிருக்காங்க. ரொம்ப அற்புதமாக தெளிவாகவும் தெரியுது. இந்த கல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம வேண்டிக்கிட்டு அந்த கையை வச்சோம்னா அந்த கல் சுற்றி வரும் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஒரு அஷ்டலட்சுமியும் சுற்றி பார்க்கலாம் பாருங்கள். லட்சுமி கோயில் இருக்குது, காமிக்கிற பாருங்கள். கோயில் பார்க்கவே அவ்வளோ சுத்தமாக நீட்டாக இருக்குது. இந்து அறநிலைத்துறை கட்டுப்பாட்டுக்குள்ளே தான் அந்த கோயில் இருக்குது. அதுதான் கண்காணி கேமராலாம் வச்சுருக்காங்க பாருங்க. சரஸ்வதி கோயில், விநாயகர் கோயில், கால பைரவர் கோயில், இந்த மாதிரி பல கோயில்கள் உள்ளே அமைச்சிருக்காங்க. கண்டிப்பாக வந்தீங்கன்னா இதை வந்து தரிசனம் செய்யுங்க. கண்டிப்பாக கோயிலை சுற்றி வாங்க. அந்த வல்வில் ஓரியர் ராமர் வந்து இந்த கோயிலை எடுத்து நான் இந்த பகுதி ஆண்டு வந்தப்போ ஒரு 5 வகையான தடைகளை தாண்டி தான் அவர் வந்து இழுத்து விடுற அன்பு வந்து அந்த இலக்கை போய் அடைஞ்சிருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அவ்வளோ பவர்ஃபுல்லாக இருந்திருக்கிறாரு வில் வித்தையில். மிகப்பெரிய பேர் பெற்ற ஒரு மன்னராக இருந்திருக்கிறாரு வல்வில் ஓரியர். இந்த மாதிரி பல சரித்திரங்கள் இருக்குது. நான் சொல்லாத எதுவும் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்கை கொடுக்குறேன், அதையும் போய் நீங்கள் படித்து தெரிஞ்சுக்கலாம். ரொம்ப அற்புதமாக இருக்கும் இந்த கோயிலோட வரலாறு. சிவனடியார்கள் யார் இருந்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஆளுங்கிற பெல் பட்டன் அழுத்துங்க. ரொம்ப அருமையாக இருக்கும். அதே மாதிரி இங்கே 18 சித்தர்களோட சிலைகள் வச்சு மாட கோயில் மாதிரி வச்சு வழிபாடு செஞ்சுட்டு வராங்க. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அர்ப்பளேஸ்வரர் கோயிலை சுற்றி காமிச்சு முடிஞ்ச வரைக்கும் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த கோயில் வீடியோ சந்திக்கலாம். பாய். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆளுங்க பெல் பண்ணி பாருங்கள். முக்கியமாக கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.